ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சிம்பிளான ரெசிபி, யூஸ்ஃபுல் ரெசிபி தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 2 கரண்டி மாவு ஊத்திக்கங்க. தோசை மாவு ஊத்திட்டு, நல்லா தோசைய சுத்தி விட்டுங்க. சுத்தி விட்டுட்டு, நல்லா இந்த மாரி நைஸா சுத்தி விட்டுங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இல்லன்னா ரொம்ப ஸ்பீடு வந்துச்சுன்னா, தோசை தீஞ்சிரும். நல்லா இருக்காது. இந்த மாரி லோ ஃப்ளேம்ல இருந்தா தான் நல்லா கிரிஸ்பியா இருக்கும். தோசை சுத்தி விட்டுட்டு, இதில ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணிட்டு, இதில நல்லா சுத்தி விட்டுங்க. இதோட சுத்தி விட்டு, இதில வந்து நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கீ எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் கடையில தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு தோசைங்க. இதில வந்து நீங்க சாம்பார், சட்னி எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லங்க. இது இருந்தாலும் நீங்க சாப்பிடலாம். இது நல்லா இந்த மாரி வெந்த உடனே நீங்க தோசை திருப்பி விட்டுங்க. லோ ஃப்ளேம்ல இருக்கட்டுங்க. தோசை திருப்பி ப்ரௌனிஷ் வந்த உடனே திருப்பிட்டு, இது மறுபடியும் நீங்க திருப்பிக்கங்க. திருப்பிட்டு நீங்க வந்து எண்ணெய் கொஞ்சம் நெறைய ஊத்துங்க. அப்பதான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நெறைய ஊத்துனா இந்த தோசை வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிடறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாரி திருப்பி விட்டுட்டு, இதில வந்து நான் இட்லி பொடி தான் நான் தூவியிருக்கேன். நீங்க நெறைய நான் லேசா தான் தூவியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க நெறையவே தூவிக்கலாம். அப்போதான் ரொம்ப தோசை ரொம்ப டேஸ்ட்டா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாரி நீங்க சாப்பிட்டு பாருங்க. புடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.